எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செம்பருத்தி, கடலுக்கு போன உன்னோட வீட்டுக்காரருக்காக காத்துட்டு இருக்க போலயே? ஆமா கயல், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. அப்புறம் தான் எனக்கு வேலையே. இந்த வாட்டி பெரிய பெரிய மீனா வரும் பாரு. நானும் அதைத்தான் எதிர்பார்க்கறேன். நீயும் இருந்து பார்த்துட்டு போயேன். சரி சரி செம்பருத்தி, அதோ படகெல்லாம் கரைக்கு வருது பாரு, வா போவோம். வலையில நிறைய மீன் மாட்டி இருக்கு பாரு. வா, வந்து சீக்கிரமா அது எல்லாத்தையும் கூடையில எடுத்து போடு. இந்த வாரேன், விதவிதமா இருக்கே மீனுங்க. இன்னைக்கு உன்னோட காட்டுல மழை தான் போல இருக்கு. ஆமா, என்னது இது பச்சையா இருக்குது? புல்லு மாதிரி. புல்லு மாதிரி இல்ல, புல்லே தான். இத கடல் புல்லுன்னு சொல்லுவாங்க. கடல்ல புல்லெல்லாம் வளருதா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா கயல், நம்ம கடல் எண்ணிலடங்கா அதிசயங்களை தனக்குள்ள வச்சிருக்கு. அதுல பல விதவிதமான உயிரினங்களும் தாவரங்களும் இருக்கு. நீ சொல்றதும் சரிதான். இந்த வலையிலேயே இவ்வளோ இருக்குது, அப்போ இந்த கடல்ல எவ்வளோ இருக்கும்? நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான், தெரியாதது பல விஷயம் கடல்ல இருக்குது. சரி சரி, இந்த கூடை நிரம்பிடுச்சு, அந்த கூடைய கொஞ்சம் எட. இந்தா கூட எப்படி? என்ன அங்க அவ்வளோ கூட்டமா இருக்கு? எல்லாரும் ஏதோ சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே. வா, நாமளும் போய் பார்ப்போம். என்ன இது, ஏதோ சொரா மாதிரி இல்ல இருக்கு. மூஞ்சான வித்தியாசமா இருக்கு. இது சுறா இல்ல, இதுக்கு பேரு கடல் பசு. ஏதோ தெரியாம வலையில வந்து மாட்டி இருக்கு. கடல் பசுவா? அப்படின்னு ஒன்று இருக்கா? அது சரி, இதுக்கு ஏன் கடல் பசுன்னு பேரை வச்சிருக்காங்க? அதுவா, இந்த உயிரினம் கடல்ல வாழுற பாலூட்டி. அதுவும் இல்லாம இது கடல் புல்ல மட்டும்தான் சாப்பிடும். அதனால தான் இதுக்கு பேரு கடல் பசு. அப்படியா விஷயம்? இப்ப இதை என்ன பண்ண போறாங்களாம்? வேற என்ன பண்ணுவாங்க, இதை திருப்பி கடல்லையே விட்டுடுவாங்க. ஏன்னா இது பாதுகாக்கப்பட வேண்டிய இனமா அறிவிச்சிருக்காங்க. ஓ, அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா இதுக்கு? அது ஏன்னு கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லேன். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மீனவ கூட்டத்துல பேச போறாங்க. வா போய் கேட்போம். செம்பருத்தி, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? சுற்றுச்சூழல் இணைப்பில் கடல் புல் மற்றும் கடல் பசுக்களின் முக்கியத்துவம் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சுதன் அவங்க சொல்றத கவனமா கேளு. கடல் பசு என்பது பாலூட்டி வகையை சேர்ந்தது. இவ்வகையில் இருக்கும் ஒரே ஒரு நீர்வாழ் பாலூட்டியாகிறது. இது கடலில் உள்ள கடற்தாவரங்கள், அதாவது கடற்புட்களை மட்டும் உணவாக உட்கொண்டு வாழும் உயிரினமாகும். மீனவர்கள் இதனை ஆவுளியா என்றும் அழைப்பார்கள். தற்பொழுது இது அழிந்து வரும் உயிரினங்களில், அதாவது உயிரினங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த கடற்பசுக்கள் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் ஜலசந்தியில் அதிகமாக காணப்படும். இவ்வகை பசுக்கள் கடற்புட்கள் இருக்கும் இடங்களையே தேடி தேர்வு செய்து உணவு உட்கொண்டு வாழ்கிறது. இதனின் உடல் அமைப்பு இவை நீளமான மற்றும் ஒற்றையான உடல் அமைப்பை கொண்டுள்ளது. இதன் தோல் கடர் மண் அல்லது பழுப்பு நிறத்தில் காணப்படும். இதன் பளபளப்பான வளைந்த மூக்கு கடற்புட்களை உணவாக உட்கொள்வதற்கு ஏதுவாக உள்ளது. டால்பின்களுக்கு இருக்கும் துடுப்புகளை போன்று சமசீரான வால் பகுதி கடற்பசுவிற்கும் இருக்கும். இதனின் உயிரியல் வகைப்பாடு முதுகெலும்பி வகையில் சார்ந்தது. இருச்சொற்பெயரடி டுகாங் டுகான். இதன் உடல் எடை சுமார் 250 முதல் 500 கிலோ வரை இருக்கும். ஒரு சில நேரங்களில் 800 கிலோ
வரை கூட இதனுடைய உடல் எடை கொண்டிருக்கும். மேலும் இதன் உடல் 2.5 முதல் 4 மீட்டர் வரை இருக்கும். இது ஒரு நாளைக்கு சுமார் 45 கிலோ எடை கொண்டுள்ள கடற்புட்களை உணவாக உட்கொண்டு வருகிறது. மேலும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 16 வகையான கடற்புட்கள் காணப்படுகிறது. இந்த கடற்புட்கள் இருப்பதனால் கடற்பசுவிற்கும் உணவாகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கடற்புட்கள் இருக்கும் இடத்தில் மீனவர்கள் அதிகமாக மீன்பிடிக்கக்கூடிய மீன் இனங்களான வாளை, சாளை, மத்தி போன்ற மீன்களின் இனப்பெருக்க பகுதிகளாகவும் உள்ளது. அது மட்டுமின்றி கார அமிலத்தன்மையை மேம்படுத்தவும் இந்த கடற்புட்கள் உதவுகிறது. இந்திய பெருங்கடலின் பல இடங்களில் ஆழமற்ற கடல் நீர்நிலைகளில் கடற்பசுக்கள் வாழ்கின்றன. இவை அதிகமாக பரவி இருந்தாலும் ஆங்காங்கே சில இடங்களில் மட்டும் ஆழமற்ற இடங்களில் காணப்படும். தற்பொழுது கடற்பசுக்கள் இந்திய பெருங்கடலில் வேகமாக குறைந்து வருகின்றன. அதன் இருப்பு நிலை மிகச்சில பகுதிகளில், அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர்ஜல சந்திகளில் மட்டும் 120 முதல் 140 வரை கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. கடற்பசுக்கள் பொதுவாக கூட்டமாக பழகக்கூடிய உயிரினமாகும். இவை 70 வருடங்கள் வரை உயிர் வாழ்வதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிக குறைந்த இனப்பெருக்க காலத்தையே கொண்டிருக்கும். பொதுவாக ஒரு முறை மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும் ஒரே ஒரு கன்றினை மட்டும் ஒரு கர்ப்ப காலத்தில் ஈனும். மனிதர்களைப் போலவே பிறந்த குட்டிக்கு அதன் தாய் பாலூட்டி வளர்க்கிறது. புதிதாக பிறந்த கடற்பசுவின் உடல் 3 அடி நீளம் இருக்கும். மேலும் 15 முதல் 27 கிலோ எடை கொண்டு காணப்படும். பொருளாதார அடிப்படையில் மிக அதிக அளவில் மீன்பிடித்தலுக்கு பயன்படுத்தும் மிகப்பெரிய வலைகளாலும் கடற்பசுக்கள் எதிர்பாராத விதமாக இறக்க நேரிடுகிறது. பெரிய மீன்களையும் திமிங்கலம் போன்றவற்றை பிடிக்க பயன்படுத்தும் வலைகளில் கடற்பசுக்கள் அதிகமாக அகப்படுகின்றன. ஏறத்தாழ கடந்த 40 வருடங்களாக வளர்ச்சியடைந்த மற்றும் வளர்ச்சி அடையும் நாடுகளின் கடலோர பகுதிகளில் கடற்பசுக்களின் வாழிடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணக்கெடுப்பு சொல்கிறது. தண்ணீர் மாசுபடுதல் ஒரு முக்கியமான அழிவு காரணியாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் கடற்புட்களின் வளர்ச்சியும் தண்ணீரின் தரத்தை பொறுத்தே அமைந்துள்ளது. பொதுவாக இவ்வாறான அழிவு நிலையில் இருக்கும் உயிரினங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் உலகளாவிய தரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அழிந்து வரும் இனங்களின் பட்டியலில் கடற்பசுக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம், ஆங்கிலத்தில் IUCN என்று அழைப்பார்கள், அந்த அமைப்பால் எளிதில் அழியும் இனமாக கடற்பசு அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா வகை கடற்பசுக்களும் சைட்டஸ் இணைப்பு 1 உள்ளது. ஆஸ்திரேலியா வகை மட்டும் இணைப்பு 2 உள்ளது. இந்திய அரசாங்கமும் கடற்பசுக்களை இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 பிரிவில் சேர்த்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் பாக் நீர் ஜலசந்தி பகுதிகளில் கடற்பசுக்களை பாதுகாக்க நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்: மீனவர்கள், பாதுகாப்பு மேலாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் கடற்பசுக்களை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் நாம் தெரியப்படுத்த வேண்டும். கடற்பசுக்களை பாதுகாப்பதை குறித்த விழிப்புணர்வு கூட்டங்கள் அனைத்து கிராமங்களில் நடத்தப்பட வேண்டும். கடற்பசு வாழிடமான கடற்புல் வளரிடம் குறித்த அடிப்படை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சட்டவிரோதமாக கடற்பசுக்களை பிடிப்பதை தடுக்க இன்னும் தீவிரமான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். கடற்பசுக்களின் எண்ணிக்கை, உயிரியல் மற்றும் அவைகளின் வாழ்க்கை முறை பற்றிய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வனத்துறை, மீன்வளத்துறை, கடலோர பாதுகாப்பு படை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து கடற்பசுக்களை கண்காணிக்க ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். கடற்பசு கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சியானது அதிக செலவு மற்றும் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் முயற்சியாகும். எனவே மத்திய அரசாங்கமும் மத்திய சர்வதேச அமைப்புகள் நீண்ட கால கண்காணிப்பு மற்றும் கடற்பசு பாதுகாப்பு திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்த போதுமான நிதியும் அளிக்க வேண்டும். சமுதாயம் சார்ந்த கடற்பசு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வர வேண்டும். இதன் மூலம் சட்டவிரோதமாக வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தலின் போது ஏற்படும் விபத்து ஆகியவற்றிலிருந்து கடற்பசுக்களை பாதுகாக்கலாம். மேலும் தமிழ்நாடு அரசாங்கம் செப்டம்பர் 21 2022 ஆண்டு கடற்பசு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை நீர் பாக் ஜலசந்தியில் அறிவிக்கப்பட்டது. அது உலகளாவிய பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் 2025 ஆண்டு பாக் ஜலசந்தியில் உள்ள டியூகாங் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது சுமார் 4050 ஸ்கொயர் கிலோமீட்டர் வடக்கு பாக்பேவில் உள்ளது.
என்ன கயல், சுற்றுச்சூழல் இணைப்பில் கடல் புல் மற்றும் கடல் பசுக்களின் முக்கியத்துவம் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சுதன் அவர் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது செம்பருத்தி. கடல் வள பாதுகாப்புக்கு இந்த கடல் புல்லும் கடல் பசுவோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம்னு நல்லாவே புரிஞ்சுது. சரியா சொன்ன கயல். இதையெல்லாம் நம்ம பாதுகாத்தாதான் நமக்கும் குறைவில்லாத மீன் வளம் கிடைக்கும். மீனுன்னு சொன்னப்புறம்தான் ஞாபகம் வருது, நம்ம கூடையில நிரப்பின மீனெல்லாம் எங்க வச்ச? அதை அப்பயே சந்தைக்கு கொடுத்து விட்டுட்டேன்ல. ஆ, காரியத்துல கண்ணா இருக்கிறதுல உன்னை மிஞ்ச ஆளே இல்ல போ. எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும். அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியணும். இந்த தலைமுறை இந்திய வாழ்முறை எங்கும் நிறை காணும். அதில் பங்கு பயன் பெறும் பாச உணர்வுகள் பாதை தெரியணும். அந்த பாங்கும் அறியணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காற்றில் பறக்கோணும். நல்ல பட்டு துணிமணி கிட்டும் நிலையுயர் கூட்டு முறை வேணும். கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காற்றில் பறக்கோணும். நல்ல பட்டு துணிமணி கிட்டும் நிலையுயர் கூட்டு முறை வேணும். அதை தீட்டி தர வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போணும். அது செய்யும் பிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும். சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போணும். அது செய்யும் சிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும்.
அந்த வாழ்த்தும் பலிக்கோணும். செந்தத் தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும். அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும். அந்த கூட்டு முறை வேணும். வேளாண் திட்டங்கள். வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான திட்டங்கள். நில சீர்திருத்தத்தில் தொடங்கி விதைப்பு, பயிர் பாதுகாப்பு, அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டல் போன்ற பல்வேறு வேளாண் பணிகளை மேற்கொள்ள வேளாண் தொழிலாளர்கள் கிடைப்பது அரிதாகிவிட்டது. இத்தகைய சூழலில் விரயமின்றி குறித்த நேரத்தில் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை இயக்கமானது மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் சிறு குறு விவசாயிகள் நவீன வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தவும், பண்ணை திறனை அதிகரிக்கவும், வேளாண் பணிகளை உரிய நேரத்தில் முடிக்கவும், வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இயந்திரம் வாங்க 40% முதல் 50% வரை மானியம் வழங்கப்படுகிறது. இயந்திரங்களை வாங்க இயலாத சிறு குறு விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் வேளாண் இயந்திர பணிக்கு வாடகை மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைப்பதற்கு கிராமப்புற தொழில் முனைவோர், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக் குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவை தகுதியுடையன. இந்த மையத்தை அமைக்க 40% முதல் 80% வரை மானியம் வழங்கப்படுகிறது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டமும் வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை இயக்கத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. வேளாண் விளைபொருள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் இதர வேளாண் விளைபொருட்களை கூடுதல் விலைக்கு விற்க முடியும். சூரிய சக்தியை வேளாண்மையில் பயன்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சூரிய ஆற்றல் பம்பு செட்டுகள், சூரிய உலர்த்திகள் போன்ற இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. தனிப்பட்ட அளவில் விவசாயிகள் டிராக்டர், பவர் டில்லர், சுழல் கலப்பை, நெல் நாற்று நடும் இயந்திரம், கதிரடிக்கும் இயந்திரம், வைக்கோல் கட்டும் இயந்திரம், அறுவடை இயந்திரம் போன்றவற்றை வாங்க சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசானது முதலமைச்சரின் தொழில்நுட்ப உதவி திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு இயந்திரம் வாங்க 50% வரை மானியம் வழங்குகிறது. இது மட்டுமல்லாது வேளாண் பொறியியல் துறையானது விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நவீன வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறைந்த வாடகையில் வழங்குகிறது. விவசாயிகள் வேளாண் பொறியியல் துறையில் உள்ள தங்களுக்கு தேவைப்படும் வேளாண் இயந்திரங்களை இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே பதிவு செய்ய வாடகை என்ற இணையதள செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் நோக்கம் வெறும் இயந்திரங்களை விநியோகிப்பது மட்டுமல்ல, வேளாண் துறையை முழுமையாக நவீனப்படுத்துவதாகும். இதற்காக சிறு மற்றும் குறுநிலை விவசாயிகள் நவீன தொழில்நுட்பத்தை அணுகுவது எளிதாக்கப்பட்டுள்ளது. GPS சார்ந்த இயந்திரங்கள் மற்றும் ட்ரோன்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் நீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை திறமையாக பயன்படுத்த உதவுகின்றன. இது உற்பத்தி திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் விவசாயத்தை ஒரு லாபகரமான மற்றும் நிலையான தொழிலாக மாற்றுவதற்கு துணை புரிகிறது. இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் உள்ளது. இந்திய மக்கள் தொகையில் 55% பேர் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். பரந்த விவசாய நிலப்பரப்பை கொண்ட இந்தியா இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எடுத்து வருகிறது. இயற்கை விளைபொருட்கள் என்பது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உர பயன்பாடு இல்லாத வேளாண்மை முறையில் விளைவிப்பதாகும். ஆராய்ச்சியின்படி வழக்கமான விளைபொருட்களை விட அங்கக வேளாண் விளைபொருட்கள் ஆரோக்கியமானது. இவற்றில் கணிசமான அளவு வைட்டமின் C, மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் உள்ளன.
விவசாயிகள் பாரம்பரிய இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றுவதை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், பருப்பு வகைகள், மருத்துவ தாவரங்கள், பழங்கள், காய்கறிகள் போன்றவை உள்ளடங்கும். நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் என்பது விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான இந்திய அரசின் முயற்சியாகும். குறிப்பாக மானாவாரி பகுதிகளில் ஒருங்கிணைந்த பண்ணை, நீர் மேலாண்மை, மண்வள மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த வள பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இயற்கை வாழ்க்கை முறை மற்றும் நிலையான விவசாயம் என்பது மண் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்களின் தரம் மற்றும் கிடைக்கும் தன்மையை பொறுத்தது. எனவே விவசாய வளர்ச்சியை தக்க வைக்க மண் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். இந்த அரிதான இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் பொருத்தமான விவசாய வளர்ச்சியை நிலைநிறுத்த முடியும். அத்தகைய இயற்கை வள பாதுகாப்பில் நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது. காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நிலையான வேளாண்மையை கட்டமைக்கும் நோக்கோடு இந்த இயக்கம் தேசிய காலநிலை மாற்ற செயல் திட்டத்தின் கீழ் இயங்கி வருகிறது. பாரம்பரிய வேளாண் வளர்ச்சிக்கான திட்டம் என்பது இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது மண் ஆரோக்கிய மேலாண்மையின் ஒரு நீட்டிக்கப்பட்ட திட்டமாக செயல்பட்டு வருகிறது. இது இயற்கை விவசாயத்தை ஆதரிப்பதையும் ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் விளைவாக மண் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இந்த திட்டம் குறைந்தபட்சம் 20 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கூட்டு அணுகுமுறை மூலமும் பங்கேற்பு உத்தரவாத அமைப்பு வடிவிலான அங்கக சான்றிதழ் மூலமும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறது. மண் வளத்தை பராமரித்தல் மற்றும் அதிகரித்தல், இயற்கை வளங்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பண்ணை அளவில் மறுசுழற்சி மற்றும் வெளிப்புற உள்ளீடுகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் போன்ற ஒருங்கிணைந்த பணிகளை இந்த திட்டம் மேற்கொள்கிறது. நிலையான ஒருங்கிணைந்த அங்கக வேளாண்மை மூலம் விவசாயிகளின் உர செலவு குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒரு யூனிட் நிலத்திற்கான விவசாயியின் நிகர வருமானம் கணிசமாக உயர்த்தப்படும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய நுட்பங்கள் மற்றும் விவசாய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் ரசாயன பயன்பாடு பெருமளவு கட்டுப்படுத்தப்படும். உணவு பதப்படுத்தப்படும் தொழிலுக்கான உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமானது உலகளாவிய உணவு உற்பத்தி உருவாக்கத்தை அதிகரிக்கிறது. அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டுதலுக்கு வழிவகுத்து விவசாயிகளின் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த இது வழிவகுக்கிறது. பிரதமரின் பிரணாம் திட்டம் ரசாயன உர பயன்பாடு இல்லாத விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. இந்தியாவில் மண்வளம் மற்றும் உர பயன்பாட்டின் முக்கிய பிரச்சினைகளை ஒரு மூலோபாய அணுகுமுறை மூலம் இந்த திட்டம் கையாள்கிறது. உரங்களை பயன்படுத்துவதில் மாநிலங்கள் ஒரு முழுமையான அணுகுமுறையை எடுக்க இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து உயிர் உர பயன்பாட்டை சுத்திகரிப்பதன் மூலம் நிலையான வேளாண் வளர்ச்சி சாத்தியமாகி வருகிறது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிலையான இயற்கை முறை சாகுபடி ஊக்குவிக்கப்படுகிறது. இவற்றில் பழங்கள், காய்கறிகள், காளான், முந்திரி, தேங்காய், நறுமணப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் அடங்கும். இத்தகைய முயற்சிகள் மூலம் அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வழிகாட்டுதலை வழங்கி வருகிறது. இதன் விளைவாக இயற்கை வேளாண்மையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்தியா மிகவும் நிலையான மற்றும் மீள்தன்மை கொண்ட விவசாயத்துறையை உருவாக்கி வருகிறது. இதனால் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான உணவை வழங்க முடியும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே
விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும், வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.